வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். திடீர் திருப்பமாம். அதிமுகவில் மீண்டும் இணையும் ஓபிஎஸ்ஆ. செல்லூர் ராஜாவின் பேட்டி அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்படும். வாங்க வீடியோவை முன்மாக்கணும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல்தான் நெருங்கக்கூடிய சூழல்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவின் உட்கட்சி வாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வேளையில் டெல்லி பாஜக தலைமையிடம் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்திலே மீண்டும் ஒரு முக்கிய திருப்பமாக முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் மீண்டும் இணைய வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது கட்சியின் எதிர்காலம், தேர்தல் வியூகம் போன்றவற்றெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்போது தீவிரமான விவாதிக்கப்படுவதால் தொண்டர்களிடையே ஒரு எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறதா. இந்த நிலையில்தான் செல்லூர் ராஜா விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த விவகாரம் குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அவர்கள் பேசுகையில், யாரையுமே நாங்கள் பகையாக நினைக்கவில்லை, கட்சி தலைமைதான் எடுக்கும் முடிவுக்கு அனைவருமே கட்டுப்படுவோம் என்றும் அவர் ஒரு சூசகமான பதிலை ஒன்றை தெரிவித்திருக்கிறார். இது அதிமுக தலைமை தரப்பில் ஒரு சமரச நிலப்பாட்டை உருவாக்குமா என்ற கேள்வியும் மக்களிடம் எழுந்து கொண்டிருக்கிறதா. அதாவது தனது தொகுதி மற்றும் மாற்றம் குறித்து பரவிய தகவல் வதந்தி என்று மறுத்த செல்லூர் ராஜா மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மேலும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆகியோரெல்லாம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை மீண்டும் இணைக்கும் வேலையில்தான் எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருப்பார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் இதனை முடிவெடுப்பார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த கருத்துக்கள் ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் சேர வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்பையும் தூண்டியிருக்கிறதா. அது மட்டுமின்றி இருப்பினும் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்து இபிஎஸ் தரப்பில் இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. கடந்த கால முரண்பாடுகளை எல்லாம் மறந்து கட்சியின் நலனுக்காகவே ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபுறம் வலுத்து வருகிறதாம். அதாவது செல்லூர் ராஜா இந்த கருத்துக்கள் ஒரு சமரச முயற்சிகள் மட்டுமே தொடக்கமாக அல்லாது பொதுவான அரசியல் நிலைப்பாடு என்பது வரும் நாட்களில் கட்சி தலைமை எடுக்கப் போகும் முடிவால் தான் தெளிவாகும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதிமுக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை அனைவரும் ஒரு ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்களாம். அது மட்டுமின்றி அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் இணைக்கும் வேலையில் தான் எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குளத்தவர் வாக்கு என்பது அதிமுகவுக்கு ஒரு முக்கிய வாக்காக பார்க்கப்பட்டு வருகிறது. அதனால்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுக இணைப்புக்கான வேலைகளை டெல்லி தலைமை கூட எடப்பாடி அவருக்கு வலியுறுத்தி வந்ததாகவும் செய்திகள் பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு இது ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாம். இந்த நிலையில்தான் எடப்பாடியாரின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் கூட்டணி கட்சிகளை கண்டிப்பாக வலுப்படுத்தும் முயற்சியில்தான் டெல்லி தலைமை கூட அதற்கு மாறாக செயல்பட்டு வருகிறதாம் என்று கூறப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.